ஹலோ ட்ரேடர்ஸ், மே 22 2026க்கான ஷேர்கான் மார்க்கெட் அவுட்லுக் டேட்டாவை வச்சு இன்னைக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆக போகுதுன்னு நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போறோம். குறிப்பா நிஃப்டியோட சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் நம்பர்ஸை ரொம்ப துல்லியமா டீகோட் பண்ணலாம். சரி, வாங்க நேரா விஷயத்துக்கு போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இந்த டேட்டாவை கொடுத்தவங்க செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த முழு அனாலிசிஸும் முழுக்க முழுக்க நாம கத்துக்கிறதுக்காக மட்டும்தான். மார்க்கெட் நம்பர்ஸை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கைடுன்னு கூட சொல்லலாம். இப்போ நேத்து மார்க்கெட் முடிஞ்ச விதத்துல இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த கவனிச்சிங்களா? நிஃப்டி ஸ்பாட் 23,635ல கரெக்டா க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா நிஃப்டி ஃபியூச்சர் பாத்தீங்கன்னா 23,654ல நிக்குது. இந்த ரெண்டு நம்பருக்கும் நடுவுல இருக்கிற கேப், இதுதான் மார்க்கெட் எந்த பக்கம் போகுதுன்றதுக்கான க்ளூ. இந்த ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை கணக்கு போட்டா நமக்கு எக்ஸாக்டா 19 பாயிண்ட்ஸ் வருது. இந்த 19 பாயிண்ட்ஸ் பிரீமியமா ரெக்கார்ட் ஆயிருக்குன்றத டேட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா காட்டுது. வெறும் நம்பர்ஸை பார்க்கறத விட அதுக்கு பின்னால இருக்கிற லாஜிக்கை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அடுத்தடுத்த மூமெண்ட்ஸை கணிக்க இந்த பிரீமியம் ஒரு பெரிய கேம் சேஞ்சர். சரி, இதை வச்சு இன்னைக்கான மார்க்கெட் பவுண்டரிஸை எப்படி செட் பண்றது? ஒரு பில்டிங்குக்கு எப்படி பேஸ்மெண்ட்டும் ரூஃபும் முக்கியமோ அதே மாதிரி தான் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும். இன்னைக்கு ட்ரேடிங்க்கு ரெசிஸ்டன்ஸ் அதாவது மேல்பக்க எல்லையா 23,741, சப்போர்ட் அதாவது கீழ்ப்பக்க எல்லையா 23,567 இருக்க போகுது. இந்த ரெண்டு லைனுக்குள்ள மார்க்கெட் எப்படி டிராவல் பண்ண போகுதுன்றது தான் இன்னைக்கு பெரிய எதிர்பார்ப்பே. பவுண்டரிஸ் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு, ரைட்? அடுத்து என்ன? இதை வச்சுக்கிட்டே நம்ம ஸ்ட்ராட்டஜியை எப்படி பிளான் பண்றது? இங்கே தான் நம்ம ஃபோக்கஸ் மே 26 எக்ஸ்பைரியை நோக்கி போகுது. குறிப்பா அட் தி மணி, அதாவது ஏடிஎம் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல நம்ம முழு கவனத்தையும் வைக்க போறோம். ஒட்டுமொத்த மார்க்கெட்டையும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாம கரெக்டா இந்த ஸ்ட்ரைக்ஸ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்றது தான் ரொம்ப ஸ்மார்ட்டான மூவ். நம்ம பார்க்க வேண்டிய அந்த குறிப்பிட்ட ஏடிஎம் ஸ்ட்ரைக்ஸ் 23,650, அப்புறம் 23,700. மார்க்கெட் மேல போனாலும் சரி இல்ல கீழே இறங்கினாலும் சரி, இந்த ஸ்ட்ரைக்ஸை நீங்க செக் பண்ணும்போது கால் அப்படி இல்லைனா புட் ஆப்ஷன்ஸ்ல 19லேருந்து 87 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டச் ஆகிறதுக்கு ரொம்பவே பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. கரெக்டான டைம்ல என்ட்ரி ஆக இந்த ரேஞ்ச் ஒரு பெர்ஃபெக்ட் மேப் மாதிரி உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ ஒரு மிக முக்கியமான நம்பர் 25. மார்க்கெட்ல ப்ராஃபிட் எவ்வளவு முக்கியமோ அதை விட நம்ம கேபிட்டல் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் சரி, உங்களுக்கான ஒரு சேஃப்டி நெட், அதாவது மினிமம் ஸ்டாப் லாஸை எக்ஸாக்டா 25 பாயிண்ட்ஸ்ல வைக்கணும்னு டேட்டா ஸ்ட்ரிக்டா சொல்லுது. ப்ராஃபிட்டை நோக்கி போகும்போது ரிஸ்கை கண்ட்ரோல் பண்ற நம்ம சீட் பெல்ட் இந்த 25 பாயிண்ட்ஸ் தான். சோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லைகளை ரொம்ப கிளியரா பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கான அந்த ஃபைனல் கேள்வி. இன்னைக்கு ட்ரேடிங்ல மார்க்கெட் 23,741 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி புது உச்சத்தை தோடுமா, இல்ல 23,567ங்கிற சப்போர்ட்டை நோக்கி கீழே வருமா? ஸ்ட்ராட்டஜி ரெடி, லெவல்ஸ் ரெடி. மார்க்கெட் ஓபன் ஆகிற பெல்லுக்காக வெயிட் பண்ணுவோம். டேட்டாவை பேஸ் பண்ணி ரொம்ப கவனமா ட்ரேட் பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட்.